ரொம்ப மன அழுத்தமாக இருக்கா, மகிழ்ச்சியே இல்லையா, உங்களுக்கு சோகமே தான் வாழ்க்கை, நெகட்டிவ் திங்கிங், ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நுழைய முடியலையா, அன்பாக இருக்க முடியலையா, ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கா, மக்களை நம்பி பழக முடியலையா, உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், லவ் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப லேக்கிங்காக இருக்கீங்களா? இப்போது அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டாவே நோயிலேருந்து விடுபட்டுலாம். மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா, உங்கள் தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், இல்லை நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அதில் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இருக்கலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய பொலிட்டிஷியனாவோ, லீடராகவோ, புதுமையை கண்டுபிடிக்கிறவங்களாவோ மாறலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சால் அமைதியான மியூசிக்கோ இல்லை ஸ்பிரிச்சுவல், கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஸ்பிரிச்சுவல் மியூசிக்கோ போட்டுக்கோங்க. முடியலனா பரவாயில்ல. ரொம்ப ரிலாக்ஸாக லூஸ் பண்ணுங்கள். உடம்ப லூஸ் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலில் இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஜம்ப் பண்ணணும். ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலாக்ஸாக விட்டுட்டு ஜம்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஜம்ப் பண்ணுறது, அதாவது ஸ்டாண்டிங் ஆன் டோஸ், கால் விரலில் நின்றுட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகலமாக வைக்கிறது உள்ளே, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியும் பாருங்கள், கையும் சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்புறமேல அமைதியாக படுத்துட்டு மூச்சு பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி படுத்துட்டு அதே மியூசிக்கு, லைட்ஸ் எல்லாம் ஆஃபு, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி படுத்துட்டு மூச்சை வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது, கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறது, அப்புறம் வெளியில் விடுறது. டீப் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். உள்ள வரைக்கும் 7 கவுண்ட் இழுங்க, 7 கவுண்ட் வச்சுருங்க, 9 கவுண்ட் வெளியில் விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகலாம். எதுக்குமே நம்ம எய்ம் பண்ணணும், மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறது தான் என்னோடய எய்ம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதையே உங்கள் வாழ்க்கையோட கொள்கையாக வச்சுருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.